ஆண்டவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருச்சிலுவையின் மகிமையை பறைசாற்றும் விதமாக 445ஆம் ஆண்டு மகிமை பெருவிழா கொண்டாட்டத்தின் 3ஆம் நாளான இன்று இத்திருவிழா திருப்பலிக்கு 5 திருக்காய் சபையர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 1550ஆம் ஆண்டு உயிர் சேதமின்றி கரை கண்ட போர்த்துகீசிய மாலுமி நட்டிய பாய்மர சிலுவையை உள்ளடக்கிய திருச்சிலுவை ஆலயத்தில் 1542ஆம் ஆண்டு புனித சவேரியாரால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. 1583ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் கிரகோரியர் அவர்களால் அனுப்பப்பட்ட மெய்யான திருச்சிலுவையின் சிறுபகுதி ரோமாபுரியிலிருந்து மணப்பாடு வந்து சேர 1585ஆம் ஆண்டு அதனை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்ள திவ்ய 5 திருக்காய் சபை நிறுவப்பட்டது. 1725ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவர்களால் இச்சபைக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இத்தகைய வரலாற்று சிறப்பினை உள்ளடக்கிய திருச்சிலுவை திருத்தல திருவிழாவை அர்த்தமுள்ள வகையில் இறைவெளி வாழ்ந்து இறைப்பதம் சேர வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், மகிழ்வோம். இன்றைய முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியை நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய 5 திருக்காய சபை தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் தன்னுடைய திருக்கரத்தால் நமது தொழில் முயற்சிகளையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உடல் உள்ள ஆன்ம நலனை பொறுப்பெடுக்கவும் இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமணி இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்துக்கு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் முன்னுரை. குறித்த காலம் வரும் முன், ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மரத்தீர்ப்பை பற்றி வெட்ட வெளிச்சமாக்குவார், உங்கள் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் என புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் கூறுவதற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாமன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றியும் சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நாற்றலாய்
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயரின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், ஆனால் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தரோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவரது கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பு நிறைந்த சொந்தங்களை, திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் இதனுடைய ஆசிரியையும் உங்களுக்காக என்னுடைய ஜபத்தையும் இந்த திருப்பலி வழியாக நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணம் அது ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு. அந்த புதிய மணமக்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் இது ஒரு இன்பமான நிகழ்வு. என்னுடைய பங்கில் கூட 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு இளைஞர் வந்து எங்களுடைய பங்கில் நமது பங்கில் என்னுடைய திருமணத்தை கொண்டாட விரும்புகிறேன், எனவே 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 நான் திருமணத்தை வைக்க விரும்பினேன் என்று கூறினார். நான் ஆகஸ்ட் 15 மாதா திருவிழா என்பதால் அந்த தேதியை தேர்ந்தெடுத்த என்று கேட்டபொழுது, இல்லை அன்னைக்கு தான் ரெஸ்டாரண்ட், நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட போக வேண்டிய ரெஸ்டாரண்ட் அன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் அன்னைக்கு வச்சுக்கலாம். நம்ம கூட நிறைய நம்ம குடும்பங்களில் திருமணம் வைக்கின்ற அந்த நேரத்தில் கூட மண்டபம் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம், அல்லது கேட்டரிங் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அதை வச்சு தான் திருமணம் அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் என்பது நம்முடைய கருத்து. அது உண்மையும் கூட. ஏனென்றால் வருகின்றவர்கள் நன்றாக அந்த திருமண விருந்தில் பங்கெடுத்து விட்டு மணமக்களை வாழ்த்தி செல்ல வேண்டும் என்பது நம்முடைய மரபு, கருத்தும் கூட. அது பாராட்டத்தகுந்ததும் கூட.
ஏனென்றால் திருமணம் என்பது மகிழ்ச்சியின் பெருவிழா. அனைத்து குடும்பங்களும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து தங்களது மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற திருவிழா. எனவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இறை ஆட்சியை பற்றி பேசும் பொழுது அவர் திருமண நிகழ்வோடு அதை ஒப்பிட்டு கூறுவார். ஏனென்றால் திருமண உறவு இந்த மகிழ்ச்சி என்பதையும் கடந்து அந்த இருவருக்கும் இடையுள்ள பிணைப்பையும் அவர்கள் இருவருக்கும் இடையுள்ள கடமையையும் அவங்க இருவரும் ஒருவரை அன்போடு அவர்கள் உரிமைகளை மதித்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக எடுத்துரைக்கின்றது. மிகவும் ஆழமான ஒரு கருத்து. அதை தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு தொடர்ந்து திருச்சபையின் காலம் வரை மீண்டுமாக அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். திருமணம் என்பது எவ்வாறு இருவருக்குமான அந்த உறவின் பிணைப்போ அதே போல கடவுளுக்கும் மனிதருக்குமான அந்த உறவின் பிணைப்பாக இறையாட்சி இருக்க வேண்டும் என்று. எனவேதான் ஆண்டவர் இன்று தன்னுடைய சீடர்கள் நோன்பு இருக்காமல் உணவருந்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். அவர்கள் திருமண விருந்தில் இருக்கின்றார்கள், நான் அவர்களோடு இருக்கின்றேன், அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும் என்பது அது அவசியமான ஒன்று என்று அவர்களை உற்சாகப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தொடர்ந்து மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று ஆண்டவர் பின்னேற்படைந்து புதிய திருச்சபை உருவாகின்ற நேரத்தில் அனைத்து திருத்தூதர்களும் நம்முடைய ஆலயத்தில் கூட இப்பொழுது எல்லா திருத்தூதர்களுடைய படங்களையும் நமது ஜன்னலில் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு திருத்தூதரும் ஏதாவது ஒரு வகையில் வேத சாட்சியாக மறித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய காலம் வந்தது. திருச்சபையும் தொடர்ந்து ஆள் போல செழித்து வளர்ந்தது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடமிருந்து நம்ம அழைப்பு விடுக்கின்ற செய்தி இது ஒன்று. நீங்கள் என்னுடைய திருமண விருந்தில் பங்கெடுங்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள், திருச்சட்டத்தை மதியுங்கள். திருப்பாடல் 19 அழகாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார், திருச்சட்டம் என்பது மிக எளிமையானது, அது இனிமையானது, தேனினும் இனிமையானது என்று. ஆண்டவருடைய திருச்சட்டம் திருவிவிலி என்பது தேனினும் இனிமையானது, அது அன்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எளிமையாக அதை நடைமுறை வாழ்க்கையில் அதை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பலி நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வாயிலாக அதை மிக ஆழமாக எடுத்துரைக்கணும். எனவே ஆண்டவரோடு இந்த திருப்பலி கூட ஒரு திருமண விருந்து தான். ஆண்டவரை நாம் பங்கெடுக்கின்றோம், ஆண்டவரை நாம் முழுமையாக அவருடைய திவ்ய நற்கரணையில் பங்கெடுக்கின்றோம், அவரோடு ஒரு புதிய உறவில் நாம் இணைகின்றோம். எனவே இந்த உணர்வோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தாம் தொடர்ந்து நடைபெறுவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும், நமது குடும்பங்களையும், நமது தொழில் முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் இறை மக்களின் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய நமது ஆண்டவரை நோக்கி நம்முடைய இதயத்தின் தேவைகளை எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் ஞான தலைவர்கள் உமது பேரன்பையும் உமது அளவற்ற இரக்கத்தையும் மனதில் கொண்டு உமது வல்லமை நிறைந்த வார்த்தையில் வழியில் இறைமக்களை வழிநடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கவும் அச்சுறுத்தும் அழிவு திட்டங்களிலிருந்து எங்களை காப்பாற்றவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, புதியதொரு உடன்படிக்கை புரிவதாக வாக்களித்தவரே, உமது மகன் இயேசுவின் புதிய கட்டளைகளையும் புதிய வாழ்வையும் அவருடைய சிலுவையின் மீட்பின் மூலம் நாங்கள் பெற்று அனுபவிக்க வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, இத்திருவிருந்தில் கலந்து கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும். ஏழைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் ஆகியோர்களுக்கு எங்கள் ஆதரவை நல்கி உன் அன்பை பகிர்ந்து கொள்ள வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவர், இதோ இந்த காலை வேளையில் உமது திருத்தலத்தில்
உம்முடைய ஆலய சன்னிதானத்தில் எங்களது ஜபங்களையும் மன்றாட்டுக்களையும் எங்களுடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளையும் உமது திருப்பாதத்தில் வைத்திருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு நலமானவை எவை என்று அறிவீரோ அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தோம் திருமுருடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு வந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து
வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பள்ளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சி முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஞான தகப்பன் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடி உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அமைதி உங்கள் ஒருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சிலுவை பெருவிழாவின் 3வது நாளை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகவும் அமைகின்றது. எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்ட மாசற்ற திருச்சிலுவையே என்ற சிந்தனை தலைப்பில் இந்த நாளை நாம் அமைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே நமக்காக திருப்பல் நிறைவேற்றியவர் நமது மணப்பாடு மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அம்புரோஸ் அவர்கள். தந்தை அவர்கள் இத்தாலி நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்கு வந்து 3 நாட்கள் தான் ஆகிறது. முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் திருப்பல் நிறைவேற்ற வேண்டும் என்று அழைத்த பொழுது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். உடனடியாக அவருக்கு இன்னொரு பணி இருந்தாலும் கூட திருப்பல் நிறைவேற்றிவிட்டு நான் செல்கிறேன் என்று மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இன்று நமக்காக திருப்பல் நிறைவேற்றி மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அம்புரோஸ் அவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, ஜெபங்களை நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே போல் இந்த நாளிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் சிறப்பித்த நம்முடைய திவ்ய 5 திருக்காய சபையினருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை, பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரணத்தால் நீர் மீட்டருளி எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஏலாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
வந்ததுவே தாவீது மன்னர் இசைத்தது போல் ஆகமம் முழுவதும் பலித்ததுவே இறைவன் எங்கும் ஆழ்வாரே இயேசுவே என்றும் நம் அரசர் செவ்வை குருதி சீரழிக்க ஈசுவரன் சீர்வஞ்சமானார் ஆதாமின் சந்ததி மீட்பரையே தாங்கிய பெருமை பெற்றனையே உன் திருக்கரத்தின் சமமாக மீட்பின் விலையை நிறுத்தினரே மறுவில்லா மாபெரும் தன்னுயிரே மனுக்குலம் மீட்டிட ஈந்தாரே தூய சிலுவை நம்பிக்கையே துணையாய் உனையே கொண்டிடுவோம் தீய நிலைதனை போற்றிடுவாய் தூய சிலுவையை வணங்கிடுவோம். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, மாந்தர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவை ஏற்க திருவுளமானீர். மனித பார்வைக்கு வலுவின்மையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடரலாக தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் பொதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமை, இறை மாட்சியையும் இறை ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து திருமகனின் சிலுவை அளிக்க மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமா எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி
சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க.